கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 20ஆம் நூற்றாண்டில் விசேஷமாக 1903வது வருஷத்தில் ரைட் சகோதரர்கள் ஏரோப்ளேனை கண்டுபிடிக்கிறார்கள். முதலாவது உலக யுத்தத்திலே ஏர்ஃபோர்ஸ் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகையினால் முதலாவது உலக போருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கும் எவ்விதமான தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் அங்கே காண வேண்டும். அப்படியே 2ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போர் முடிந்திருக்கிறது, அது அனைவருக்கு தெரியாது. 4ஆம் உலகப் போரும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்விதமாக இந்த 4 உலகப் போர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் அவருடைய ஆயிடவர அரசாட்சி எவ்விதமாக உலகம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் காணும்படியாக இந்த செய்தி நமக்கு தொடர்ந்து பார்ப்போம். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த முதலாவது உலகப் போரானது பல நாடுகள் இதில் தலையிட்டதை நான் இங்கே விவரமாக பேசுவதற்கு இப்பொழுது சமயம் கிடையாது. குறிப்புகளை மாத்திரமே நான் இங்கே சொல்லிக் கொண்டு போக விரும்புகிறேன். முதலாம் உலகப் போரை பார்த்து விடுவது நல்லது. ஆனால் தீர்க்கதரிசனங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆகினால் எல்லா தீர்க்கதரிசனத்தையும் அல்லாமல் சில தீர்க்கதரிசனத்தை மாத்திரமே நான் உங்களுடைய மத்தியிலே வைக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த முதலாவது உலகப் போரை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில் என்ன காரியம் நடைபெற்று இருக்கிறது என்பதை முதலாவது கண்டுகொள்வோம். நாம் விதமாக இந்த 4 உலகப் போர்களை நமக்கு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சம்பவங்கள் எதெல்லாம் முடிந்து விட்டது, இனி நடக்க வேண்டியவைகள் எது பாக்கி இருக்கிறது என்பதை மாத்திரம் அங்கே கண்டுகொள்ளும் பொழுது நம்முடைய ஆயத்தத்தை, நம்முடைய நிலைமையை நமக்கு கண்டுகொள்வது நல்லதான ஒரு காரியமாக இருக்கும். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த முதலாவது உலகப் போரில் முக்கியமான ஒரு விஞ்ஞானியை நமக்கு பார்க்க வேண்டும். அவருடைய பெயர் வைஸ்மேன் செயிம் என்பதான ஒரு பெயருடையவர். அவர் 1912வது வருஷத்தில் இந்த முதலாவது உலகப் போரில் முதலாவதாக 2 கட்சிகளாக உலகம் பிரிந்திருக்கிறது. பல நாடுகள் அதில் ஈடுபட்டன. அங்கே பல தளப்பட்ட இடங்களில் அந்த சண்டைகள் நடந்து உலகம் முழுவதும் அது பரவிற்று. கடைசியாக உலகம் அந்த யுத்தம் முடிகிற நேரத்தில் உலகத்தில் உள்ள நாடுகளெல்லாம் 2 பக்கமாக பிரிந்தன. ஒன்று ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி. மறுபுறத்தில் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி போன்ற நாடுகள். இந்த முதல் உலக யுத்தமானது 1914ஆம் வருஷம் முதல் 1918ஆம் வருஷங்கள் வரைக்கும் நடைபெறுகிறது. இந்த 1914ஆம் வருஷத்தில் ஏன் ஆரம்பமாக வேண்டும் அல்லது ஆரம்பித்தது என்று சொல்லி நமக்கு இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தீர்க்கதரிசனத்துக்கு சம்மந்தப்படுத்துவோமானால் இதற்கே வருஷக்கணக்கு ஆகிவிடும். ஆகையினால் கடைசிய யுத்தம் நின்ற ஒரு நேரத்தை மாத்திரம் விவரமாக பார்ப்பது நல்லது. இந்த யுத்தத்தில் இறந்தவர்கள் 100 லட்சம் அல்லது 1 கோடி மக்கள் இறந்திருக்கிறார்கள். 210 லட்சம் மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 2 கோடியே 10 லட்சம் ஜனங்கள் காயப்பட்டவர்கள். அங்கே 77 லட்சம் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள், உயிரோடு சிறைபிடிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு மக்களுடைய சேதாரத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். அப்படியானால் பொருள் நஷ்டங்கள் எவ்வளோ இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஏரோப்ளேன் உடைத்து நொறுக்கப்பட்டு இருக்கும், எத்தனை டாங்கி படைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளோ பெட்ரோல், எவ்வளவு டீசல், எவ்வளோ பொருளாதார சேதம். இதை வைத்து தான் அடுத்து இந்த யுத்தமானது 2ஆம், 3ஆம், 4ஆம் உலக யுத்தமானது எவ்விதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு நாம் அங்கு கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த நிலைமையில் சண்டை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது 1912வது வருஷத்தில் அங்கே சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அங்கே 1912வது வருஷத்தில் வைஸ்மேன் செயிம் என்பதான ஒரு யூத விஞ்ஞானி கார்போஹைட்ரேட்டை அசிட்டோனாக மாற்றும் ஒரு விஞ்ஞான கோட்பாட்டை கண்டுபிடிக்கிறார். கார்போஹைட்ரேட்டை அசிட்டோனாக மாற்றுகிற ஒரு பாக்டீரியத்தின்
விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். இது இந்த யுத்த நேரத்தில் பிரிட்டிஷாருடைய இராணுவ தளவாடங்கள் செய்வதற்கு அது பயன்படக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஆகவே அந்த விஞ்ஞானிக்கும் இங்கிலாந்து தேசத்தில் உள்ள அங்கே மந்திரி சபைக்கும் நடுவிலே பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த பேச்சுவார்த்தையில் ஃபால்ஃபர் என்பதான ஒரு அங்கே அரசியல் மேதை அவர் நடுவிலிருந்து அங்கே பேச்சுவார்த்தையின் மத்தியிலே இந்த யுத்தத்தில் ஜெயம் பெறும் பொழுது இஸ்ரவேல் நாடானது, இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் போய் குடியேறுவதற்கான பேச்சுவார்த்தை அங்கே இடம்பெறுகிறது. ஏனென்றால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அங்கே லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 24ஆம் வசனங்கள் பரியந்தமும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 21 20வது வசனம் முதல் 24வது வசனங்கள் பரியந்தமும் இந்த காரியத்தில் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் தாமே இந்த லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் அங்கே விசேஷமாக 16, 17, 18, 19, 20ஆம் வசனங்களில் சொல்லியிருக்கிறார். எருசலேம் சேனையால் சூழப்பட்டு இருக்கும் பொழுது அந்த காலத்தில் ஸ்திரீகள் விசேஷமாக எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இது கிபி 70வது வருஷத்தில் யூத நாட்டில் நிறைவேறினது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனாய் கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து யூதர்களுக்கு அல்லது அவருடைய விசுவாசிகளுக்கு அவர் சொன்னது, அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் காணும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மலைகளுக்கு ஓடி போய் விடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அந்நாட்களிலே ஸ்திரீகள் கை குலைந்து உள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது, பேறுகாலமாகாத நிறைய கர்ப்பிணிகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். அது வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போது மாறி காலத்திலாவது ஓய்வு நாட்களிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது மழை காலமாக இருக்கக்கூடாது, ஓய்வு நாளாக இருக்கக்கூடாது. ஓய்வு நாளில் நீங்கள் அது நடப்பதாக இருந்தால் ஓய்வு நாளுடைய கற்பனை நீங்கள் பயந்து நீங்கள் ஓட மாட்டீர்கள். ஆகையினால் அது அந்த நாட்களில் இராதபடிக்கும் கர்ப்பவதியாக இராதபடிக்கு கை குழந்தை உள்ளவர்களாக பால் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இராதபடிக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தீர் தரிசனத்தின் காலங்களில் எப்படி வாழ வேண்டுமோ நாம் அப்படி தான் வாழ வேண்டுமே தவிர அது நான் அந்நாட்களிலே விசுவாசத்தை தீர்தரிசனப்படி நாம் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய ஒழுக்கம், சபை கோட்பாடு, பிரமாணங்கள் இவைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதுதான் அவர்களுக்கு கண்ணியாகி அவர்கள் அழிந்து போனார்கள். விவரமாக பேசும்பொழுது எனக்கு சமயம் இல்லை. ஆகையினால் கர்த்தருக்குள் அன்பானவை, அந்த கிபி 70வது வருஷம் முதல் இஸ்ரவேல் தேசமான அழிவுற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசமாகிய அந்த எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு அந்த தேசமானது புறஜாதிகளின் நாடாக மாறிவிட்டது கிபி 70வது வருஷம் முதல். ஆகவே நாளடைவில் அந்த தேசம் இல்லாமல் அழிந்து அங்கு ஒரு யூதனுடைய வீடு இல்லாமலும் குடியிருப்பு இல்லாமலும் நாடு இல்லாமலும் அது ஒளிந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் யெகோவா என்கிற பெயரில் அங்கே யூத மக்களுடைய மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருந்த தேவன் இயேசு என்கிற பெயரில் வந்ததை அவர்கள் அறியாமல் போனதே. ஆனால் அவரை சிலுவையில் அடிக்கும் பொழுது இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேலும் இருக்க கடவுதையும் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படியே அந்த சாபமானது அவர்களை நிர்மூலமாக்கியது. இந்த நாளிலும் புறஜாதி மக்கள் இதே இயேசு கிறிஸ்து தான்
குமாரன் என்று சொல்லி நீங்கள் இன்று அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற இவரை நீங்கள் பிதாவாக அறிக்கையிட்டு பிதாவும் குமாரன் ஒருவர் என்கிற அந்த செய்தி ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்று சொல்லப்படுகிற நாமம் என்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் அதே சாபத்திற்குள் ஆனவர்கள் என்பதை சற்று நீங்கள் மறக்காமல் நீங்கள் இந்த யூத சரித்திரத்தை பைபிள் வேதாகமத்திலே வாசித்து கண்டுபிடித்து நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டியது உங்கள் மேல் வந்த கடமை. பிரியமானவர்களே, கிபி 70ஆம் வருஷத்தில் அது இந்த நாடு அழிந்தது. இயேசுவானுடைய கடைசி வாரத்தில் அவர் அங்கே கழுதி மேல் பவனி வருகிற நேரத்தின் பொழுது ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் பழம் இல்லாத பொழுது இனி ஒரு காலம் பழம் உண்டாவதற்கு கடவுதே என்று சொன்னார். அந்நாளில் அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இதை குறித்து ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார். அத்தி மரம் அங்கே மத்தேயு 24வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்கிறார். அத்தி மரத்தினால் ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிரிடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக. அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இதோ நான் வாசலருகே வந்திருக்கிறேன் என்று அறியுங்கள் என்று சொன்னார். நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 1914 முதல் 18ஆம் வருஷம் வரை இந்த சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில் இந்த விஞ்ஞானி வைஷ்மன் ஷெய்ம் என்பதான யூத விஞ்ஞானி கொடுத்ததான இந்த அறிவியல் கோட்பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அங்கே யுத்த தளவாடத்தினாலே இந்த பிரிட்டிஷ் தலைமையிலான கூட்டணியானது அங்கே வெற்றி பெறுகிறது. அந்த ஃபால்ஃபர் என்பதான அரசியல் மேதையோடு கூட இருந்து பேசப்பட்ட முறைமையின்படி அவர்களுக்கு நாடு கொடுக்க வேண்டும். யுத்தமானது 1918 வருஷம் 11வது மாதம், நல்லா கவனிக்க வேண்டும், 11வது மாதம் 11ஆம் தேதி 11வது மணி 11வது நிமிஷத்தில் சண்டை நிறுத்தத்திற்கான அங்கே அலாரம் கொடுக்கப்பட்டது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 11வது மாதம் 11வது தேதி 11வது மணி 11வது நிமிஷம். இந்த மணிக்கணக்கோடு நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நாம் அங்கே இணைக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நாம் இணைப்போமானால் அங்கே வேலைக்கு அனுப்பப்படுகிற சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். அதிகாலை 3ஆம் மணி 6ஆம் மணி 9வது மணி 12ஆம் மணி நேரத்தில் அவர்களுக்கு சம்பளம் அங்கே சாயங்காலத்தில் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதெல்லாம் விவரமாக பேசுவதற்கு முடியாத ஒரு நேரம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று நான் வாசிப்போம். அப்படியே இயேசுவுடைய சிலுவையில் அவருடைய சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஆயத்த நாள் முடிந்து ஓய்வு நாள் தொடங்குகிற அங்கே நேரம் ஆனபடியினால் அந்த சாயங்காலம் முடிவதற்குள்ளாக எந்த ஒரு பிரேதமும் சிலுவையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் யூதருடைய முறைமையின்படி இன்று இஸ்லாம் மார்க்கத்தார் கைக்கொள்கிறபடி சாயங்காலம்தான் நாட்களின் துவக்கம். இதைத்தான் இன்று செவந்தடைக்காரர்கள் ஆசரிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முதல் சனிக்கிழமை சாயங்காலம் மட்டுமாக ஓய்வு நாள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த கணக்கின்படி அதிகாலை என்பது அங்கே 5 முதல் 6 என்கிற நேரம், அதான் முதலாவது மணி. அப்படி 3ஆம் மணி என்பது 5 to அங்கே நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். ஆகையினால் பிரியமானவர்களே, அதிகாலையில் வேலைக்கு போய் சொல்கிறார், 3ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு போய் சொல்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பொழுது விடிந்து 3ஆம் மணி நேரம் ஆயிற்று, நீ குடித்தவர்கள் நினைத்து கொண்டிருக்க சொல்லி பேதுரு சொல்கிறார். அடுத்தது 6ஆம் மணி நேரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் மணி நேரத்தில் மிகுந்த பசி அடைந்து அங்கே பேதுரு சாப்பிட மனதாக இருந்தால் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது 6 என்பது நம்மிடத்தில் 9. அடுத்து
9ஆம் மணி நேரத்தில் கொர்நேலியு தேவதூதன் தன்னிடத்து வருகிற அந்த சொப்பனத்தை காண்க. அது 9ஆம் மணி நேரம். இந்த 9ஆம் மணி நேரத்திற்கு பிறகு இந்த வேதத்தில் அங்கே சில குறிப்புகளை இப்போ காண முடியாது இந்த ஊழியத்துடைய ரகசியங்களிலே. அப்படி அந்த 9ஆம் மணி நேரம் முதல் அங்கே 12ஆம் மணி நேரம் எங்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் நம்முடைய பெரிய வெள்ளிக்கிழமை சொல்லி கொண்டாடுகிற மதியம் 12 முதல் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் எங்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தான் அவருக்கு ஏலி ஏலி இல்லாமல் சபகுத்தானி என்பதான வார்த்தையை சொல்கிறார். இது 12 முதல் 3 மணி வரை இதுதான் அங்கே 9ஆம் மணி நேரம். அடுத்து 12. அதற்கு பிறகு வேலைக்கு வர அங்கே ஆட்களை எடுக்கவில்லை. அப்படியானால் பிரியமானவர்களை 11ஆவது மணி நேரத்தில் இஸ்ரவேல் நாடு தோன்றுவதற்கான யுத்த நிறுத்தம் அங்கு உண்டாகிறது. அப்படியானால் எப்பொழுது அத்திமரம் துளிர்க்கிறது என்றால் இந்த 11ஆம் மணி நேரத்தில் அத்திமரம் துளிர்க்கிறது. இனி சம்பளம் தான் கொடுக்கப்படுமே தவிர அதற்கு பிறகு ஊழியம் என்பது கிடையாது. ஆகையினால் அத்திமரத்தில் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பட்டுப்போன அத்திமரம் அவர் அங்கே கழுதியின் மேல் வந்த வரும்பொழுது அவர் எந்த அத்திமரத்தை பார்த்து பழம் உண்டாகாதுக்கு அங்கே உண்டாகாதிருக்கு கடவுதி சொன்னார். அந்த மரம் பட்டது. அந்த இஸ்ரவேல் நாடு அழிந்தது. அந்த யூத மார்க்கம் அழிந்தது. அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாயிற்று. இனி இந்த அத்திமரம் துளிர்க்க வேண்டும். 1918வது வருஷம் 1வது உலக யுத்தம் முடிந்து அதில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையினாலும் உடன்படிக்கையினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 1918வது வருஷத்தில் அந்த நாட்டில் குடியேறும்படியாக இஸ்ரேல் நாட்டு ஏர் மார்ஷல் ஆலன்பி என்பவர், அப்படியே அமெரிக்க ஏர் மார்ஷல், பிரான்ஸ் 3 நாட்டு தலைவர்கள் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை அங்கே விமானத்தில் ஏற்றி அங்கிருந்து பாரசூட் மூலமாக குதிக்க வைத்து இந்த பாலஸ்தீனாவில் குடியேற்றினார்கள். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஏசாயா 14 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களுடைய சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் பாலஸ்தீனாவில் போய் யூதர்கள் குடியேறுவதற்கு அவர்கள் போய் குடியேற முடியாது. அவர்கள் போய் குடியேறவும் இல்லை. மற்ற தேசத்து ஜனங்கள் அவரை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல குடியேற்றி வைப்பார்கள். எப்படி ஒரு திருமணமான நாளிலே மாப்பிள்ளை வீட்டிற்கு பெண்ணை அழைத்து கொண்டு போய் பெண் வீட்டார் விட்டு வருகிறார்களோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்தில் போய் குடியேற்றுவதற்காக அமெரிக்க அங்கே தேசமும் பிரிட்டிஷ் தேசமும் பிரான்சில் உள்ள விதமான ஏர் மார்ஷல் எல்லாம் கூடியிருந்து பிரான்சிலிருந்து அந்த அங்கே ஏரோப்ளேன் புறப்பட்டு போய் அங்கே அவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சகரியா அங்கே 12 அங்கே ஆமோஸ் 7:7 நான் வாசிப்போமானால், யாக்கோபு சிரித்து போனானே அவன் திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? யாக்கோபு மெலிந்து இல்லாமல் போனான். அவன் திரும்பி எப்படி எழும்புவான்? தேசமே இல்லாமல் போயிற்று. அவன் எப்படி எழும்புவான்? அவன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த திருசனங்கள் எங்கெல்லாம் இருக்கிற சொல்லி நம்ம பார்ப்போமானால் அதற்கு ஏகப்பட்ட நேரங்கள் நாட்கள் ஆகும். அங்கே மோசே முதற்கொண்டு இதை சொல்லியிருக்கா. மோசே அங்கே வாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் உன் தேவனாய கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் சொல்லி நாம் 28 முதல் 14 வசனத்தை வாசிக்கிறோம். 15ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் துரத்தி விடப்பட்டு எல்லா தேசங்களையும் சிதறடிக்கப்பட்டாலும் நான் உங்களை மறுபடியும் கூட்டி வந்து சேர்ப்பேன் சொல்லி அந்த சாபமான காரியத்துக்குள்ளாக அநேக திருசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் அதிகாரத்தில் அவர்கள் உலகமெங்கும் சிதறப்பட்டு எவ்விதமாக மறுபடி கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லி மோசே அவன் காலத்திலேயே இந்த முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போர், 4ஆம் உலகப் போரை பற்றி அங்கே சொல்லியிருக்க திருச்சத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே,
நிறைய திருஷ்டத்தை எழுதி வைத்திருக்கிறேன். 2 முக்கியமான திருஷ்டத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும். குடியேற்றம் காலனி, நாடல்ல, காலனி பெறுவார்கள். முதலாவது குடியேற்றம் பெறுவார்கள். சகரியா 12:6 பிந்தின பகுதி. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவர்கள் காலனி ஆதிக்கம், அங்கே காலனியாக குடியேறினார்கள். குடியிருக்கிற எல்லையில் போட்டு குடியேறினார்கள். ஆனால் அங்கு பறந்த கொடி, அங்கு பிரிட்டிஷாருடைய கொடி பறந்தது. பிரிட்டிஷாருடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த பிரிட்டிஷாருடைய பாதுகாப்பின் கீழ் பாலஸ்தீனா யூதர்கள் வந்து சேர்ந்தார்கள். அதில் குடியேறுவதற்கு அங்கே முதலாவது ஃபசல் என்பதான ஒரு சீரிய இஸ்லாம் அங்கே ஆட்சியாளருக்கு இடம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தருக்குள் அன்பானவர்கள், எசேக்கியேல் நான் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 37ஆவது அதிகாரத்தில் அங்கே எலும்பு பள்ளத்தாக்கி குறித்து வாசிக்கிறோம். இந்த எலும்பு பள்ளத்தாக்கி குறித்து பாடல் இயற்றினவர்களும் அதை பாடினவர்களும் தவறாக பாடியிருக்கிறார்கள். இது முந்தின எலும்பு பள்ளத்தாக்கு என்பதான 2 CD 2 மணி நேரம் சீடியில் அதை கவனமாக பார்க்கலாம். இது அதை பற்றியதான காரியம் அல்ல. இது இந்த முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் என்ன நடக்க வேண்டுமோ அதைத்தான் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அப்பொழுது நீங்கள் 9ஆம் வசனத்துடைய கடைசி வரை வாசிக்கும் பொழுது, கடைசி பிந்து பகுதி வாசிக்கும் பொழுது, நீ காற்று வீசு, 4 திசைகளிலும் இருந்து காற்று வீச வேண்டும். காற்று என்பது உலக அங்கே யுத்தம். அப்படியே 4 காற்றுகள் வீச வேண்டும். இப்போ முதலாவது காற்று வீசுகிறது. முதலாவது காற்று வீசும் பொழுது எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. எப்படி உலகம் மீங்கில் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கிருந்த யூதர்கள் எல்லாரும் எருசலேம் வந்து குடியேறுகிறார்கள். அப்படியான பிரியமானவர்களே, இந்த முதலாம் உலகப் போர் என்பது இஸ்ரேல் தேசமான குடியேற்றுகிற நேரம். இப்பொழுது கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்றால் வாசல் அருகே நிற்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உலகப் போரில் என்ன சம்பவங்களை சொல்லி சில கோடையை தான் போட்டுக்கிறேன். மற்றபடி பேசினா அவங்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் வாசலுக்கு நிற்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் வாக்கி போட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். 2 பேர் பேசுகிற வீட்டு முற்றத்தில் பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அங்கே அப்பாவை கூப்பிடுன்னு சொல்லும்போது, அப்பா வாசலுக்கு முன்னால் ஒரு ஆண்டு பேசியிருக்காங்கன்னு சொல்லி பிள்ளை வீட்டுக்குள்ளே சொல்லுது. ஆனால் லவோதிகா சபையை பாருங்கள், இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். அங்கே தெருவில் நின்று வாசலுக்கு முன்னாக நின்றவர் பொழுது வாசல் படியில் ஏறி கதவை தட்டுகிறார். 7ஆம் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும். 7ஆம் சபையின் தூதன், நீ என் வலகரத்தில் கண்ட 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளாம். அப்படியான பிரியமான 7 சபைகளில் எந்த ஒரு சபையிலும் கதவை தட்டவில்லை. 7ஆவது சபையின் தூதன். அப்படி 7ஆவது சபையின் தூதனுடைய செய்தி தான் கிறிஸ்தவனை தட்டுகிற செய்தி. 7ஆம் செய்தி தான் நீங்கள் வாசலை திறக்க வேண்டிய செய்தி. இந்த செய்தி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. இந்த தட்டுகிற செய்திக்கு நீங்கள் கதவை திறக்காவிட்டால் நீங்கள் உடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். அத்திமரம் துளிர்க்கொள்ளிய நேரத்தில் 1918 அவர் வாசலருகே நிற்கிறார். ஆனால் 7ஆம் தூதன் எப்பொழுது செய்தி கொடுக்கிறானோ அப்பொழுது இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். லவோதிகா சபைக்கு பிறகு சபை கிடையாது. 7 தூதன் தான் உண்டே தவிர 8ஆவது தூதன் கிடையாது. கைகளில் 7 நட்சத்திரம் தானே தவிர 8ஆம் நட்சத்திரம் கிடையாது. பிள்ளையுடைய இடத்தை தாங்க திருப்ப வேண்டும் தவிர வேறு ஒரு செய்தி கிடையாது. ஆகினால் இன்று அனைவரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வசனங்கள்லாம் நிறைவேறி முடிந்து விட்டன. நான் அடுத்த செய்தியில் இது குறித்து விவரமாக பேசுவேனே என்னமோ தெரியாது. வசனங்களை 10, 20, 30 வசனங்களுக்கு மேல் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது 2 இடத்தை நான் உங்களுடைய மத்தியில் சொல்லியிருக்கிறேன். அங்கே லூக்காவிலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, புரஜாவுடைய காலம் முடிந்து இப்பொழுது அங்கே யூதருடைய கால் மிதிக்கப்பட்டு விட்டது. எருசலேம் இப்பொழுது யூதருடைய கால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே புரஜாதிகள் வெளியேறிவிட்டார்கள். இஸ்லாம் மார்க்கத்தார் வெளியேறி இருக்கிறார்கள். யூத நாடு யூதர்களுக்கு கிடைத்து விட்டது. அப்படியே முதலாம் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும், அங்கே முதலாம் உலகப் போருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வரைக்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். இது முடிந்து விட்டன. 1918 முதல் முடிந்து விட்டது.
இரண்டாவது உலகப் போரில் நாம் அடுத்த பதியை பார்க்கலாம். ரெண்டாவது உலகப் போர், மூன்றாவது உலகப் போர் இவ்விதமாக 1 மணி நேரத்துக்குள் கர்த்தர் உச்சிதமாக முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 1ஆம் உலகப் போரை 1 மணி நேரத்தில் முடித்து விடலாம் சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். நான் முடியலை. இன்னும் ஏராளமான குறிப்புகள் இருக்கிறது. முதலாம் உலகப் போருக்கு 2ஆம் உலகப் போருக்கு அங்கே 1ஆம் உலகப் போரும் 2ஆம் வருகையும், 2ஆவது அங்கே லேச அத்தி மரத்தை குறித்தும் வாசல் அருகே நிற்கிற என்பதும் வாசலை தட்டுகிற காரியம். அத்தி மரம் 1818 வருங்க வாசல் அருகே நிற்கிறார், தெருவிலே நின்று பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படியே நினைத்துக் கொள்ளுங்க. நாம் அந்த ஓமனத்தை கூட விளக்க முடியல. ஆனால் லவோதிகா சபை வெளிப்படுத்தி செய்தியில் வாசிக்கிறோம், என் வலதுகரத்தில் நீ கண்டு 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்கள். முதலாம் சபையின் தூதன் எபேசு. அப்படி 7 சபைகள். கடைசி சபை லவோதிகா. லவோதிகா சபையின் தூதன் தான் சொல்கிறான், இதோ நான் வாசற் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அதே 7ஆம் சத்தம் தான் வெளிப்படுத்தி 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 7ஆம் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி. ஆகினால் பிரியமானவர்களே, எந்த செய்தியை கொண்டு லவோதிகா சபை தட்டினாரோ அந்த செய்திக்கு எவன் இடம் கொடுக்கவில்லையோ அப்பொழுதுதான் இந்த தேவ ரகசியம் நிறைவேறிய நேரத்தில் நீ இந்த ரகசியத்தை பங்கு பெற முடியாது. ஆனால் இந்த 10ஆம் அதிகாரம் போன்ற வெளிப்படுத்தி செய்தியில் அநேகர் இப்பொழுது தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கும் இந்த தீர்க்கதரிசனத்துக்கும் 1% கூட சம்பந்தமே கிடையாது. 100% தவறு. ஆகினால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள். அடுத்து 2ஆம் வரியை பார்ப்போம். இப்பொழுது இன்னும் நாம் சற்று கர்த்தருடைய வருகை எவ்விதமாய் நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். மனுஷனுடைய வருகை எனக்கு இதுவரைக்கும் பேசினேன். மனுஷனுடைய வருகை என்பது முடிந்து விட்டது. அது வார்த்தை. ஜெபம். எங்கள் நித்திய பிதாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. காலங்களையும் காலங்களுடைய தோற்றத்தை நிதானிக்க அறிந்த உங்களுக்கு ஆண்டவரே, என்னுடைய வருகை உங்களால் நிதானிக்க முடியாதோ நிச்சயம் ஆண்டவரே. அப்போ நம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்கள் எவ்விதமாய் 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பம் முதல் நிறைவேறி இந்த 21ஆம் நூற்றாண்டு 12ஆம் வருஷத்திலும் ஆண்டவரே, அப்போ உலகம் அறியாமல் இருக்கும் பொழுது நீரோ சொன்னீர், இவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சமாதானத்தை குறித்தும் அங்கே சந்தோஷத்தை குறித்து பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று நீ சொன்னி. அப்படியே ஆண்டவரே, இந்த ரகசியங்களால் நிறைவேறி கொண்டிருக்கிற நேரத்தில் 1 தெசலோனிக்கர் 4:16 முதல் நிறைவேறி கொண்டிருக்கும். ஆனால் 5ஆம் அதிகாரம் முதலில் வாசிக்கும் பொழுது அவர்கள் இதையெல்லாம் அவர்கள் கவனியாமல் உங்களுக்கு சமாதானம் சாவிக்க உண்டு என்று சொல்லும் பொழுது பிறகு அங்கே ஸ்திரியானவர்களுக்கு பிரசவம் வருவது போல சடுதியாய் உலகத்திற்கு வேதனை வறுமை சொன்னார் ஆண்டவரே. அப்போ இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்தும் சந்தோஷத்தை குறித்தும் ஆறுதலை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் வாக்குத்தத்தங்கள் குறித்தும் உடன்படிக்கைகளினால் இயேசுவான நமக்கு நன்மை செய்ய சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுடைய மத்தியில் ஆண்டவரே, தீர்க்கதரிசனுடைய வெளிச்சத்தை நாமே பிரகாசிக்க செய்து அந்த தீர்க்கதரிசனத்தின் கீழாக இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்மால் குறிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசனத்தின் கீழாக வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த தீர்க்கதரிசனங்களை மூடிக்கொள்ளட்டும், அவரை ஆசீர்வதிக்கட்டும், அரவணைக்கட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம்.